ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது திரையிலா ஆடியோ நாவல் ஸ்பெல்லிங்கும் கண்ணெல்லாம் முன் வண்ணம் நாவல். வாசிப்பது நான் சரண்யா சம்பத். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 4. பூட்டிய வீட்டிற்குள் இருக்கும் தைரியத்தில் மாதவி மிதுனுடன் நெருக்கமாய் அவளின் கார்பன் டை ஆக்சைடை அவன் சுவாசித்து கொண்டு கண்களை மூடிய நிலையில் பெட்ரூமின் கதவை கூட மூடாமல் யாழினி அதிர்வின் உச்சத்தில். அம்மா, யாருடன் என்ன நடக்கிறது? உபேந்திரன் திகைத்தான், முகம் சுளித்தான். யாழினியை பார்த்த பார்வையில் அலட்சியம் மிகுந்திருக்க அவசரமாய் முளைத்த காதல் செடியை கசக்கி எறிந்தான். வந்த வழியே திரும்பி கதவை பூட்டினாள். அது ஓ அம்மா தானே யாழ்? அவன் முகம் பார்க்க முடியாமல் கண்கள் இப்படியும் அப்படியும் ஓடின. ஓ அப்பா செத்துட்டார்ல? சரி வா வா, டிஸ்டர்ப் பண்ணாத, நக்கலாய் சொல்லிவிட்டு நடந்தான். அவன் பின்னே தயக்கத்துடன் நடந்தாள். இரவு தூக்கம் வராமல் மிக தாமதமாய் கண்கள் மூடினான் ஆதித்யன். ஆனாலும் 4 மணிக்கெல்லாம் யாரோ தட்டி எழுப்பியது போல் கண் விழித்தான். ஜன்னலின் மேல் வரிசை கதவுகள் திறந்திருக்க மார்கழிக்கே உரிய குளிரும் பனியும் புதுமண தம்பதிகளாய் கொஞ்சி குழாவி உள்ளே நுழைந்ததால் ஏசி தேவையின்றி அமைதி காத்தது. 4 நாட்களுக்கு முன் வந்திருந்த பௌர்ணமி பெண்ணை வலுக்கட்டாயமாய் பீத்து தின்ன ஆரம்பித்திருந்தான் அமாவாசை. அம்மாவின் இரும்பல் சத்தம் தாழ்ந்து வந்தது. கிச்சனில் இருந்து பாத்திரங்கள் உருளும் சத்தமும் கூடவே. என்ன ஆச்சு அந்த அம்மாக்கு? ஞாயிற்றுக்கிழமை கூட இவ்வளவு சீக்கிரமாக வந்திருக்கணுமா? உடம்புக்கு முடியலனா கூட தான் உடம்பு தானே பார்த்துக்க தோணாது. எரிச்சலுடன் கதவை திறந்து வெளியில் வந்தான். கிச்சனில் லைட் வெளிச்சம். அம்மா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஹோ, எந்திரிச்சிட்டியா ஆதி? கொஞ்சம் பொறுப்பா, நானும் இப்போ தான் எந்திரிச்சேன். பால் வச்சிட்றேன். நான் காப்பிக்காக வரலம்மா. இவ்வளவு சீக்கிரமாக எழுந்து என்ன பண்ணுறேன்? இன்னைக்கு லீவு நாள் தானே? அட ஆமாம்ல, மறந்து போச்சு. எப்பவும் போலன்னு நினப்பிலையே. சரி போய் படு. எனக்கு குழாயில் தண்ணி வர நாளாதி, பிடிச்சிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நான் அடித்து தரேன். உடம்புக்கு முடியலனா கூட இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வேலைக்கு ஒரு ஆளை போடுன்னா கேட்கறதில்ல. இருக்கிறதே 2 பேர், அதுக்கு ஒரு வேலைக்காரியா? இந்த வயசில் தான் ஆதி உடம்பு சுறுசுறுப்பாக வச்சுக்கணும். ஓய்வுங்கிற வேரில் உட்காந்துட்டா நாடி நரம்பெல்லாம் இழுத்துக்கும். அப்புறம் நம்ம பேச்ச உடம்பு கேட்காது. முதுகு வலி, மூட்டு வலின்னு எல்லாம் ஏறி உக்காந்துக்கும் என்றாள் மகேஸ்வரி. என்னைக்குமா நீங்களாம் என் பேச்ச கேட்டிருக்க? நீ பிடிச்ச கோழிக்கு 3 கால் தானே எப்பவும்? அடே, அது முயல் இல்லை, ரொம்ப முக்கியம். மெடிசனையாவது ஒழுங்காக சாப்பிட்றியா இல்லையா? அதெல்லாம் வேலைக்கு முழுங்கிட்டு தானே இருக்கிறேன். பேசிக்கொண்டே 2 பிளாஸ்டிக் குடங்களை எடுத்தாள். எதுக்கு இதை எடுக்கிற? தண்ணி. கீழே வெய்மா முதல்ல. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா ரூமுக்குள்ளே வச்சு பூட்டிடுவேன், போமா. சற்றே கோபமாய் கத்தினான். தயங்கி அதை வைத்துவிட்டு வெளியில் வந்தாள். உனக்குன்னு ஒருத்தி வந்துட்டா நான் ஏன்டா உங்ககிட்டலாம் இவ்வளவு திட்டு வாங்கணும்? ஆரம்பிச்சிட்டியா? எல்லாம் வர நேரத்தில் வரதான் போகிறான். இப்போ நீ போவும் ரூமுக்கு. அடே, தினம் எந்திரிச்சு பழகி போச்சு. பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமைனா லேட்டாக எந்திரிக்கவும் பழகிட்டா போச்சு. உடும்புடா நீ. வாய் விட்டு சிரித்தான். மகேஸ்வரி தன் அறைக்குள் போய் கதவை சாத்திய பிறகு ஆதி அவ்விடத்தை விட்டு நகர்ந்தான். அதன் பின் அவன் உறக்கம் ஒட்டுமொத்தமாய் அருகில் வரவே மறுத்தது. அவன் விழிப்புடன் நடமாடும் நேரங்களில் எல்லாம் புகை போல் யாழினியின் நினைவுகள் சூழ்ந்து கொள்ளும். இப்பவும் அப்படியே. 2 வருடமாய் அவளை பார்த்த நாள் தொட்டு புவியீர்ப்பு விசையாய் அவன் இதயத்தை பற்றி கொண்டிருப்பவள். அந்த அழகு, எப்பவும் முகத்தில் படிந்திருக்கும் இன்னசென்ஸ், விகல்பமில்லாமல் பழகும் குழந்தை மனம். அவனுக்கும் யாழினி தோழிதான். அப்படித்தான் யாழினியும் நினைத்திருக்கிறாள். ஆனால் உயிரும் உறவும் உணர்வுமாய் அவன் எண்ணங்களில் கலந்து கரைந்து நிறைந்திருப்பது அவளுக்கு தெரியாது. அந்த நண்பர்கள் கும்பலில் உபேந்திரனை காணும்போது மட்டும் இவளின் கண்களில் யாழ் இசைக்கிறதே. அவனறிந்த வரையில் அந்த பட்டாளமே சரியில்லை. போதை பழக்கங்களில் ஊறி திளைத்தவர்கள். இவள் மீதான எவன் பார்வையும் சரியில்லையே. யாழினி, நீ எனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் இவர்களிடம் சிக்கிவிடப் போகிறாயோ என்றுதான் பயமாக இருக்கிறது. அவளுக்கு எப்படியாவது புரிய வைக்க வேண்டும் என்று தனக்குள்ளேயே நினைத்து கொண்டான். டிஃபன் எடுத்து வைக்கவா ஆதி?
ம். லேட்டாக தானே காஃபி குடித்தேன், பசிக்கலாமா? சாப்பிட்றதே 3 இட்லி, அதுக்கு இவ்வளோ வளம்பலா ராஜா? ஒரு 10 நிமிஷம் போகட்டும், சாப்பிட்றேன். ஆமாம், ப்ரொஃபஷன் வாங்கணும்னு சொன்னியம்மா, லிஸ்ட்டு போட்டு வச்சிட்டியா? வாங்கிட்டு வந்துடுறேன். எழுதி வச்சிருக்கிறேன். சரி. சுகந்தி கண்ணிலேயே இருக்கிற ஆதி, பேரனையும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குதுப்பா. ஒரு நடை வேலூர் வரைக்கும் போயிட்டு வரலாமா? சுகந்தி ஆதித்யனின் தங்கை. தகப்பன் இல்லாத வீட்டை பொறுப்போடு தாங்கி பிடித்து தங்கையை கரை சேர்த்தவன். எனக்கும் அவளை பார்க்கணும் போல இருக்குமா, அடுத்த சண்டே போகலாம். சூப்பர் மார்க்கெட் வாசலில் பைக்கை நிறுத்திய ஆதி அடுத்திருந்த ஷாப்பிங் மாலில் நுழைந்து கொண்டிருந்த யாழினியை கவனித்து விட்டான். உடலிலிருந்து நூற்றுக்கணக்கான பலூன்கள் மேலே எழும்பியதை போன்றதொரு பரவசம். பைக்கை திருப்பி அடுத்த மாலின் வாசலில் நிறுத்தி அவளை நோக்கி விரைந்தான். யாழ்! திரும்பியவளின் முகம் ஆச்சரியத்தில் கண்கள் அகல இன்னும் அழகாய் தோன்றியது. ஆதி, என்ன ஷாப்பிங்கா? சண்டே அதம்மா ரொம்ப போர் அடிச்சுது. இதுதான் வாங்கணும்னு எந்த ஐடியாவும் இல்லை. அதான் சும்மா இப்படி. ஆமாம், நீங்கள்? சூப்பர் மார்க்கெட் வந்தேன். ஹோ, உங்கள் வீடு எந்த ஏரியா? எந்த ஏரியா தான்? கூப்பிட மாட்டிங்களா? ஹோ ஷுர். என்ன அப்படி கேட்டுட்டீங்க? தப்பாக நினைக்க போகிறீங்களோன்னு தயங்கினேன். அம்மா நல்லா சமைப்பாங்க. லஞ்ச் இன்னைக்கு எங்கள் வீட்டில் தான், வாங்க. ஹோ கண்டிப்பாக. அவன் பின்னாலேயே வந்தவள் அவன் பைக்கில் அமர தயாரானதை பார்த்தா ஆச்சரியப்பட்டான். உங்கள் 2 வீலர்? நான் ஆட்டோவில் தான் வந்தேன். அப்போ சரி. அவன் தோள் மீது 2 கைகளையும் போட்டுக்கொண்டு பயணப்பட்ட போது அவன் உடல் எங்கும் சிறகுகள் முளைத்தது. அவள் மீதிருந்து வந்த பர்ஃப்யூம் நறுமணம் முழுக்க அவனை தழுவி கொண்டது. மகேஸ்வரி ஆதியுடன் ஒரு அழகிய இளம்பெண் வருவதை பார்த்து ஒரு கணம் மூச்சடைத்து நின்றாள். அத்தியாயம் 5. யாழினிக்கு அந்த வீட்டில் நுழையும் போதே ஏதோ ஒன்று ஈர்த்தது. வாசலில் ஒரு ஓரமாய் மாடத்தில் துளசி செடி, மஞ்சளும் குங்குமமும் வைக்கப்பட்ட நிலைவாசல். நாலா பக்கமும் ஜன்னல்களிலிருந்து வந்து நிறைந்திருந்த வெளிச்சம், பத்தியின் நறுமணமும் கற்பூர வாசனையுமாய் ஜொலித்த பூஜை அறை. ஹால் டைனிங் டேபிள் மேல் சமைத்து உணவு பண்டங்கள் மூடப்பட்டு கமகம வாசனையுடன். சின்ன வீடுதான், வெகு சுத்தமாய். அந்த சூழ்நிலை மனதை கவ்வியது. தோழி என்று அம்மா மயக்க நிலைக்கு போகும் முன் அறிமுகப்படுத்திய பிறகே நார்மலுக்கு வந்தாள் மகேஸ்வரி. ஆனாலும் மகனை ஒட்டி கொண்டும் தொட்டு கொண்டும் பேசியது, உடல் தெரியும் அளவு உடுத்தியிருந்த உடையும் மகேஸ்வரிக்கு பிடிக்கவே இல்லை. யாழினி தன் வாழ்நாளில் இவ்வளவு சுவையாக அளவுக்கு மீறி சாப்பிட்டதே இல்லை. மனதும் வயிறும் நிறைந்து போனாள். ஆதிக்கும் சந்தோஷம் தாங்கவில்லை. இந்த பெண் எவ்வளவு மென்மையானவள்! மெல்ல இவளிடம் அந்த உபேந்திரன் கும்பலை பற்றி சொல்ல வேண்டும், புரிந்து கொள்வாள். ஏதோ ஒரு நம்பிக்கை அவனுள் தோன்றியது. அந்தி மாலை அள்ளி வந்த வண்ணங்களை தூவியிருந்தது. இளவெப்பத்துடன் கண்களை கூச செய்த வெளிச்சம் முழுதாய் மூட மனமின்றி திரைசீலையை இழுத்து பாதி ஜன்னலை மறைத்தாள். பகல் தூக்கம் கலைந்து எழுந்து வந்தாள் யாழினி. மம்மி, டீ? ஹாம், ரெடியாக இருக்கு, உனக்காகத்தான் வெயிட்டிங். அமர்ந்தவளின் முன்பாக ஏற்கனவே தயாரித்து ஃப்ளாஸ்கில் வைத்திருந்த டீயை கப்பில் ஊற்றி அவளிடம் தள்ளினாள். ஏன் கேட்கும்போது ஃப்ரெஷ்ஷாக போட்டு தந்ததான் என்னப்பா? கேட்டால் 3 லட்சம் சம்பளம் வாங்குறேன்னா எப்போவும் கிச்சன்லேயே நின்றுட்டுருக்க முடியுமான்னு கேள்வி வேற என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டு டீயை பருகியவள் ஃப்ளாஸ்கின் ஒரு மாதிரியான ரப்பர் வாசம் குமட்டி கொண்டு வந்தது. வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் இருவரும் ஒன்றாக இருப்பதெல்லாம். அந்த நாளில் கூட சமைப்பதில்லை. லஞ்ச் எங்கே சாப்பிட்ட? ஃப்ரெண்டு வீட்டிலம்மா. உனக்காக வெரைட்டியாக ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன். சொல்லு, என்னமோ கேட்கணும்னு சொன்னேன். அது வந்து மம்மி, நீ ரீமேரேஜ் பண்ணிக்க போறியா? வாட்? உடம்பு அதிர்ச்சியில் குலுங்கியதில் டேபிள் மீது கோப்பையில் இருந்த டீ சிந்தியது. என்ன சொன்ன? நீ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்டேன். ஹேய், ஏன் திடீர்னு இப்படி ஒரு கேள்வியை கேட்ட? அது அன்றைக்கு நான் சீக்கிரமாக வீடு திரும்பி வந்திருந்தப்ப நீ ஒரு அங்கிளோட... ஸ்டாப் இட். உடல் இன்னமும் நடுங்கியது. அதெல்லாம் எதுவும் இல்லை. நீ 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 தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஹி இஸ் மை ஃப்ரெண்ட், தட்ஸ் ஆல். யாழினி அம்மாவை வினோதமாய் பார்த்தாள். அந்த பார்வையின் வீச்சை எதிர்கொள்ள தாயால் முடியவில்லை. ஹேய்,
இதை பார், ஹக் பண்ணுனா தப்பா? அதுக்காக கல்யாணம் பண்ணிப்பாங்களா? ஹக் பண்ணலாம் மம்மி, கிஸ் பண்ணனா? யாழினிக்குள் எழுந்த அத்தனை கேள்வியும் அம்மாவின் முன் வைக்க முடியவில்லை. அவள் ரீமேரேஜ் பண்ணிக்க மாட்டாள் என்பதே கேட்க இதமாய் இருந்தது. மம்மி. ஆ, என்ன? டேடியோட ஃபோட்டோ எங்கம்மா? சின்ன வயசில் பார்த்தது. இப்போ அவரோட முகமே ஞாபகத்தில் இல்லை. அதான் மிஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னனே, எத்தனை முறை கேட்ப? இல்லை மம்மி, வீட்டில் நம்ம 2 பேர் மட்டும்தான். அவர் ஃபோட்டோ இருந்தால் என்லார்ஜ் பண்ணி மாட்டி வைக்கலாம், ஒரு சப்போர்ட்டிவாக ஃபீல் பண்ணலாம். யார்கிட்டையாவது கிடைக்குமான்னு ட்ரை பண்ணுறேன் என்றவள் மகள் முகத்தை ஏறிட்டு பார்க்கும் தெம்மி இல்லாமல் பாத்ரூம் சென்றாள். உடைகள் களைந்து ஷவரின் கீழே நின்றவளுக்கு உடம்பும் மனதும் எரிந்தது. ச்சே, பெற்ற மகளின் முன் தலை குனிந்து நிற்க வேண்டியதாகிவிட்டதே. என்ன தவறு செய்து விட்டேன்? என்னதான் பெரிய பதவியில் கை நிறைய சம்பளம் வாங்கி சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தாலும் உடம்பு கேட்கும் கேள்விக்கு என்னால் சமாதானம் சொல்ல முடியவில்லையே. ஆனாலும் மகளின் முன் அவமானப்பட்டு தலை குனிந்தேனே. இதில் என்ன தவறு என்று அவளிடம் கேள்வி கேட்கும் தைரியம் ஏன் எழவில்லை? எது என்னை தடுக்கிறது? ஏன் குழம்புகிறேன்? இது தவறா இல்லையா? அவளை மீறி கன்னத்தில் சூடாய் முத்துகள் வெளிந்தன. லிஃப்டில் இறங்கிக் கொண்டிருந்தாள் யாழினி. 4வது மாடியில் நின்று அதில் நுழைந்த இருவரை வியப்புடன் பார்த்தாள். ஹாய் திவ்யா. ஹலோ யாழினி. ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோன்னு தான் பேர். இங்கே வந்து 2 வாரம் ஆகிடுச்சுல, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். சரளமாய் பேசி கொண்டிருந்தவளை வியப்பும் புன்னகையுமாய் பார்த்தார் ரமணன். எங்கள் வீட்டுக்கு வாங்க யாழினி. அப்பா, நான் சொன்னேனே இங்கே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்கன்னு, அது இவங்க தான். யாழினி, இது என் அப்பா. ஹாய் அங்கிள். கையை நீட்ட பற்றி குலுக்கினவருக்கு அவளை முதல் பார்வையிலேயே பிடித்துவிட்டது. ஹாய்மா, காட் பிளஸ் யூ. யூ ஆர் ஸோ ஹேண்ட்ஸம் அங்கிள். வாய் விட்டு சிரித்தார் வெட்கத்துடன். ரமணனுக்கு அவளின் வெகுளித்தனம் வெகுவாய் கவர்ந்தது. கீழே லிஃப்ட் தொடும் வரை பேசிக் கொண்டிருந்தனர். ரெஸ்டாரண்ட் எதிரும் புதிரமாய் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர் ரித்தீஸும் யாழினியும். ரித்தீஸ் அவளை இன்ச் பை இன்ச்சாய் கண்களால் அளவெடுத்தபடி உணவுடன் விழுங்கினான். நீ உபேந்திரனை லவ் பண்ணுறியால்? அவன் இன்னும் நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணிக்கல. அந்த விட ரித்தீஸ், நான் கேட்டனே எங்க? அவள் மின்னியது கண்களில். கிடைக்கல, 2 நாள் ஆகும். ஓ நோ. சலிப்புடன் முகம் சுருக்கினாள். 2 நாள் தானே, நானே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன். ஏன் காலேஜுக்கு வந்து தரமாட்டியா? ஏன் உன் வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? சிச்சா, அப்படி இல்லை. அம்மாவின் நினைவு வந்து போனது. வரலாம்ல. ஷியோர், வெல்கம். ஹேய், முக்கியமான விஷயம். நான் வீட்டுக்கு வரதோ டேப்லெட்டை தரதோ யாருக்கும் தெரியக்கூடாது, ஓகே? சொல்ல மாட்டேன். ஓகே, டைம் ஆச்சு, கிளம்புறேன். ஷர்மியை பிக்கப் பண்ணணும். 4-5 மெசேஜ் வந்தாச்சு அவகிட்ட இருந்து. ஓ, லவ்வரா? டே, நான் இன்னைக்கு 2 வீலர் கொண்டு வரலன்னு தெரியும் தானே, சட்டுன்னு கழட்டி விட்டுட்டு போகிறேன். சாரிடி, லேட் ஆச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஆட்டோ பிடிச்சு போயிடு ப்ளீஸ். போய்த்தல. அவனை முறைத்து விட்டு வாஷ்பேசன் நோக்கி நடந்தாள். ஆட்டோவுக்காக சாலையில் மெல்ல நடந்து கொண்டிருந்தவளின் அருகே கார் வந்து நின்றது. திடுக்கிட்டு நகர இறக்கப்பட்ட கண்ணாடியின் வழியே ரமணனின் சிரித்த முகம் தெரிந்தது. அங்கிள். கடன். அத்தியாயம் 6. அப்புறம் எங்கே இந்த பக்கம்? உன் காலேஜ் இந்த பக்கம் இல்லையே, ஸ்டர்லிங் ரோட்டில் எப்படி? அது அங்கிள், ஃப்ரெண்டோடு வந்தேன், ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட. திணறினாள். எங்கே அவங்க? அது அர்ஜெண்ட்டாக கால் வந்ததுன்னு. சரி சரி, 2 வீலரில் தானே காலேஜ் போகிற? எஸ் அங்கிள், போர் அடிக்கிறப்ப ஆட்டோ தான். குட். அப்பப்போ வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் இருக்கணும், போர் அடிக்காமல் போகிறதுக்கு. எங்கே? வீட்டுக்கு தானே? படிப்பு முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிற? நோ ஐடியா. மம்மி மனசில் என்ன இருக்குன்னு தெரியலை. உன் மனசில் இருக்கிறத சொல்லு. கல்யாணம். வாட்? புருவம் உயர்த்தி விழிகள் விரிய பக்கவாட்டில் திரும்பி பார்த்தார். தப்பா என்ன? நோ நோ. வீட்டில் நானும் மம்மியும் தான். செம்ம போர் தெரியுமா அங்கிள். கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிறைய குழந்தைங்கள பெற்றுக்கணும்.
என் புகுந்த வீட்டில் குழந்த நாத்தனாருன்னு நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்கணும், விதவிதமாக சாப்பிடணும். இப்போது அவளை பார்த்த பார்வையில் ஒரு பரிவு இருந்தது. அப்பா என்ன பண்ணுறாரு? அவர் இப்போ உயிரோடு இல்லை அங்கிள், நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. ஓ என்றவர் ஆதூரமாய் அவள் தலையை வருடி கொடுத்தார். அவரை ஏறிட்டு பார்த்தாள். ஆண்களுக்கு பிரத்யேகமாக அழகூட்டும் அடர்த்தியான மீசை, மேலுதரை மறைத்து அழகிய பல்வரிசை சிரித்த போது மிக அழகாய் காட்டியது. மோவாயில் சின்னதாய் குழி வெட்டி கன்னங்களின் இடையே ஆழமாய் விழுந்த குழி, கண்களில் ஏதோ ரகசியம் மறைந்திருப்பதைப் போன்று கருந்திராட்சை போன்ற கருவிழிகள். பா, என்னையால் அப்படி பார்க்குற? செம்ம ஸ்மார்ட் அங்கிள் நீங்கள், ஆண்டி ரொம்ப லக்கி. அந்த பேச்சை கேட்டு வாய்விட்டு சிரித்தார். கார் அப்பார்ட்மெண்ட்டிற்குள் நுழைய பால்கனியில் நின்றிருந்த புனிதா காரையும் அதிலிருந்து இறங்கிய இருவரையும் பார்த்தாள். யார் இது? இதென்ன புது பழக்கம்? சரண ஏறியது. வீட்டிற்குள் நுழைந்ததும் கேட்டாள், யாருங்க அது உங்கள் கூட காரில்? யாழினி, திவ்யா ஒரு பொண்ணை பற்றி சொன்னாலே அந்த பொண்ணு. எங்கே தான் 7th ஃப்ளோரில் இருக்கா. நடுவழியில் பார்த்தேன். என்ன ட்ரெஸ்ஸுங்க அது, பாதி உடம்ப காட்டிக்கிட்டு. சச்சா, எனக்கு பிடிக்கல. சரி, காஃபி கொடு. ட்ரெஸ்ஸிங்கில் என்ன இருக்குது? வெகுளித்தனமான பொண்ணு அது. பொண்ணுங்கன்னா விட்டே தர மாட்டீங்களே. சிச்சி, அவள் என் பொண்ணு மாதிரி. ஏன் பொண்ணுதான் இப்படி இருக்க? இந்த பேச்சை தொடர வேணாம். ஆமாம், திவ்யா எங்க? பேச்சை மாற்றினார். அவள் கல்லூரிக்கு வரும்போது கேட்டிற்கு வெளியில் காத்திருந்தான் ரித்தீஷ். தன் மண்டியில் வந்த யாழினி தூரத்திலேயே அவனை பார்த்து விட்டாள். நினைக்கும் போதே உடம்பு ஜிவ்வென மிதந்தது. ஹேய் ரித்தீஷ், வந்துட்டியா? அப்படியே கிளம்பு. தன் பைக்கை பூட்டி சாவியை ஃபேன் பாக்கெட்டில் போட்டான். ஹேய், எங்க? கொண்டு வந்திருக்கேன். இங்கேயே கொடுத்துட்டு போ. நோ, உன் வீட்டுக்கு போகலாம். உன் கையால் ஒரு காஃபி வேணும். இப்போ தான் காலேஜ் வந்தேன், அதுக்குள்ளே உடனே கிளம்புனா? லீவ் போடு. வேணுமா வேணாமா? இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. போட்டதுக்கப்புறம் வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். அவன் ஆசை காட்ட மனது பெண்டுலமாய் ஆடியது. சரி, உன் பைக்கு? அதான் நான் வந்து எடுத்துக்கிறேன். சற்று நேரத்தில் அவன் பின்னே யாழினி தொற்றிக்கொள்ள விரைந்தனர். அதே நேரம் அங்கு வந்த ஆதித்யா யோசனையுடன் மனம் கணக்க தடுமாறி நின்றான். ஒரு இளைஞனுடன் வந்திறங்கிய யாழினியை புனிதா பார்த்து விட்டாள். இது வெகுளித்தனமான பொண்ணா? வரட்டும், அவரு வச்சுக்கிறேன். துணிகளை காய போட்டுவிட்டு பக்கெட்டுடன் உள்ளே சென்று விட்டாள். யாருமில்லாத வீட்டை பார்க்கையில் ரித்தீஷின் உடல் முறுக்கேறியது. எனக்கு சுமாராக தான் காஃபி போட தெரியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. 2 காஃபி கப்புடன் வந்தாள் யாழினி. போட தெரியாதவங்க போடுற காஃபி தான் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வாட்டர் ப்ளீஸ். இதோ. எழுந்து போனாள். சட்டன பாக்கெட்டிலிருந்து ரோஹிப்னால் என்ற மாத்திரையை பிரித்து ஒரு கப்பில் போட்டு ஸ்பூனால் கலந்தான். மற்றொரு கப்பை எடுத்து உறிஞ்சினான். வாட்டர் பாட்டிலை வைத்துவிட்டு யாழினியும் காஃபி பருக ஒரு சில நிமிடங்கள் தான் அமைதியானாள். அந்த ரொம்புக்கு போகலாமா? ரித்தீஷ் அவளை பற்றி எழுப்ப பொம்மை போல் அவனுடன் போனாள். அந்த மாத்திரை உட்கொண்ட நபருக்கு சில மணி நேரங்கள் சுயநினைவற்று மூளை தற்காலிகமாக செயல் இழக்கும். அந்த நேரத்தில் நடக்கும் எந்த விஷயமும் நினைவு கூற இயலாது. பலாத்காரம் செய்யப்பட்டால் கருத்தரிப்பதையும் தடுக்கிறது. ரித்தீஷ் அவளை பிரித்து படிக்க ஆரம்பித்தான். சுயத்தை இழந்திருந்த சூரியன் மேற்கில் இறங்கி கொண்டிருந்தான். அந்தியின் வானத்து சிவப்பு குங்கும தீற்றலாய் பார்க்கவே ரம்யமாய் இருந்தது. எங்கோ பூக்களை கொஞ்சிவிட்டு வந்த தென்றல் கொஞ்சம் நறுமணத்தையும் அள்ளி வந்து முகத்தில் கொட்டிவிட்டு சென்றது. டிராஃபிக்கின் டென்ஷனையும் மீறி அனுபவித்து ரசித்த மாதவி வளைவில் காரை திருப்பினாள். அப்போது எதிர்ப்புறம் கார் கண்ணாடியை இறக்கிவிட்டு ஓட்டி சென்ற அந்த நபரை பார்த்து சகலமும் எரிந்தது. அது அது ரமணன் தானே? வாயில் எதையோ மென்று கொண்டிருக்க அதற்கே கன்னத்தில் விழுந்த குழி ரமணனே என்று சத்தியம் செய்ய ஷிட் என பொறுமினாள். காரை ஓரமாய் நிறுத்தி ஸ்டியரிங் மீது கவிழ்ந்தவள் அவமானமும் கோபமுமாய் நெஞ்சம் கொதிக்க கண்ணுமிகள் நனைந்தன. சென்னையில் தான் இருக்கானா? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஏன் என் கண்ணில் விழுந்து கொடுப்பேத்துறான்? அதே டென்ஷனுடன் வீட்டிற்குள் வந்தவள் கட்டிலில் தாறுமாறாய் படுத்திருந்த யாழினியை பார்த்து குழம்பினாள். இவன் எப்போ வீட்டுக்கு வந்தா? தூங்குறத பார்த்தா பல மணி நேரமாக தூங்குற போல் இருக்கே. யாழ், ஹே யாழ், எந்திரி. இந்த நேரத்தில் அப்படி என்ன தூக்கம்? ஆர் யூ ஆல் ரைட்? அரைக்குறையாய் கண்களை திறந்தாள். எந்திரி. எப்போ வந்த? தெரியலம்மா. மறுபடி படுத்து கண்களை மூடிக்கொண்டாள்.
ஏதாவது ஹாட் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருப்பாளோ என்ற சந்தேகம் எழ அவள் முகத்திற்கு அருகே முகர்ந்து பார்த்தாள். இல்லை, எந்த ஸ்மெல்லும் இல்லை. கொஞ்சம் மனது தெளிவு பெற சோபாவில் பொத்தென அமர்ந்தாள். தலை வலித்தது. காஃபி சாப்பிட தோன்றியது. போய் தானே போட்டு குடிக்க அலுப்பாய் இருந்தது. யாராவது போட்டு கொடுத்தால் நன்றாயிருக்குமே என்றிருந்தது. என்ன ஆதி, ஏதோ பேசணும்னா ரொம்ப நேரமாக அமைதியாகவே இருக்கீங்க. டைம் ஆச்சு, கிளாஸுக்கு போகணும். யாழினி பொறுமை இழந்தாள். யாழ், சொல்லு ஆதி. நான் உன் ஃப்ரெண்டு தானே? அதில் என்ன டவுட்? நான் சொன்னா கேட்பியா? எதை பற்றி? அந்த ரித்திஸ் குரூப்போட பழகாத. நான் விசாரித்த வரைக்கும் அதில் யாருமே சரியில்லையாள். வேற ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா? யாழ், லிசன் ஆதி, நான் தெரிஞ்சுக்கிற வர மற்றவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். உன்னை பற்றி மற்றவங்க சொன்னாலும் கூட விட்டு தரவும் மாட்டேன், அவங்களையும் கூட. வரட்டுமா? டைம் ஆச்சு. அவன் பதிலுக்கு நிற்காமல் கல்லூரிக்குள் நுழைந்து விட்டாள். ஆதி உதடை கடித்தபடி நின்றிருந்தான்.